கோட்டா சீனிவாச ராவ் சார் பாலிடிக்ஸில் இருந்திருக்காரு, பேங்கிங்லேருந்து ஒரு கெரியர் ஆரம்பிச்சிருக்காரு, சினிமாவுக்கு வந்திருக்காரு, 750 ஃபிலிம்ஸ் மேலே நடிச்சிருக்காங்க. இவர் நடித்த படங்களில் தமிழில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூவிஸ் பார்த்தீங்கன்னா சாமி. விஜய் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாச்சு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சகுனியில் சந்தானம் சாரோட காமெடி. அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ரோல் கிடச்ச எல்லா படங்கள்லையுமே இவரோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குங்க. அதுவும் கோலை நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் அப்படின்னு சொல்கிற காமெடியும், பிச்செடுத்த பெருமாள் பிடிக்க தின அருமாளுன்னு சொல்கிற அந்த காமெடியும், அந்த வில்லன் ரோல்லேருந்து அவரை காமெடிக்கு கொண்டு போனதும், சந்தானம் சார் கூட வந்து அவர் பண்ண காமெடியும், சொக்க வைக்கும் ஜுவல்லரி காமெடி அப்படிங்கிறதும், பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ரோலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதே போல் கமர்ஷியலாக ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட் விஜய் சார் கூட. இந்த பக்கம் விக்ரம் சார் கூட சாமி அப்படின்ற படம் விக்ரம் சாரோட கெரியரில் எவ்வளோ முக்கியமான கெரியர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கெரியரில் அவரை தவிர வேறு யாரும் நடிக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். உங்களுக்கு எந்த படம் அவரோடது ரொம்ப பிடிக்கும்? 150 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காரு, தமிழ் தெலுங்குன்னு எல்லா இண்டஸ்ட்ரியுமே அவர் வந்து எல்லா மொழிகள் படங்களையும் அவர் நடிச்சிருக்காரு, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. உங்களுக்கு எந்த படம் அவரோட பிடிக்கும்? அவரோட நினைவுகள் கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். RIP.